الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر في الكتاب إبراهيم إنه كان صديقا نبيا صدق الله العظيم. عن ابن عباس رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم ألا وإن أول الخلائق يكسى يوم القيامة إبراهيم عليه الصلاة والسلام رواه أبو داود صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த முழு உலகத்துடைய ஹிதாயத்துக்காக வேண்டி, நேர்வழிக்காக வேண்டி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல விதமான ஏற்பாடுகளை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மனிதனுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக மனிதனுடைய நேர்வழியின் பால் இட்டு செல்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவால ஏற்பாடு செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஒவ்வொரு காலத்துக்கு காலம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை ஒவ்வொரு கவும்களுக்கு மத்தியில அனுப்பி வைத்தான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சுமாராக 1,24,000 நபிமார்கள் துனியாவின் பக்கம் வந்தாங்க. ஒவ்வொரு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு கவும்களுடைய நேர்வழிக்காக வேண்டி வந்து நல்ல உபதேசங்களை செய்தாங்க, மக்களை நேர்வழியின் பக்கம் அழைச்சாங்க. அந்த வகையில கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உம்மத்துக்கு மிக நெருக்கமான ஒரு நபிதான் இந்த உம்மத். முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால பின்பற்ற வேண்டிய, பின்பற்றுவதற்கு தகுதியான மிக முக்கியமான ஒரு நபி. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுடைய நண்பன், அல்லாஹுடைய தோழன் என்பதாக வர்ணிக்கப்படக்கூடிய நபி. முழு உலகத்துக்கு வந்த 1,24,000 நபிமார்களே கிட்டத்தட்ட குர்ஆன்ல 69 இடங்கள்ல அல்லாஹுவால பேசப்பட்ட ஒரு நபிதான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பார்த்தா பல முன்மாதிரிகளை அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். பலவிதமான படிப்பினைகள் இருக்குது.
காலம் காலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து பேசப்படுவது, அவர்களுடைய தியாகங்கள் பேசப்படுவது, அவர்களுடைய வாழ்க்கையில அப்படி என்ன தியாகங்களை செய்தாங்க. நாங்க பேசிக்காக அடிப்படையாக எடுத்து பார்த்தா எங்கட பார்வையில் இது சின்னதாக இருக்கலாம், எங்கட பார்வையில சின்ன தியாகமாக விளங்கலாம். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அவர்களுடைய இடத்துல இருந்து இந்த தியாகங்களை செய்யறது அது லேசான காரியம் அல்ல. அப்படி பெரிய பெரிய தியாகங்கள், வாழ்க்கையில பெரிய படிப்பினைகள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. எடுத்து பார்த்தா விளங்கும். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தபஅ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்த யா ரசூலல்லாஹ் நீங்களும் பின்பற்றுங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏண்டா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில நடந்த பல விடயங்களை கொண்டுதான் நாங்களும் இன்றைய காலம் வரைக்கும் அமல் செய்கிறோம். ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்க்கையில கத்னா செய்ததால இது வரைக்கும் முஸ்லிம் சமூகம் கத்னா செய்றாங்க. ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்க்கையில மீசைய கத்தரிச்சதுக்காக வேண்டி இதுவரை காலமும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த காலம் வரைக்கும் மீசைய கத்தரிக்கிறாங்க. இது யாருடைய சுன்னத் தெரியுமா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய சுன்னத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி வாழ்க்கையை அவங்க எடுத்து பார்த்தா பலவிதமான முன்மாதிரிகள், பலவிதமான படிப்பினைகள். அவங்களுடைய சிறு பிராயம் இளமை பருவத்திலே இந்த பார்த்தாவே சுப்ஹானல்லாஹ் ஈமான தேடக்கூடிய பருவமாக அந்த பருவத்தை கழிச்சாங்க. ஈமான தேடினாங்க, வெறுமனே வீணாக கழிக்கல்ல, ஈமான தேடக்கூடிய பருவமாக வாலிப பருவத்தை கழிச்ச ஒரு நபி. என்னுடைய ஈமான் நான் யார மேல வைக்கணும், நான் யார வணங்குறதுக்கு தகுதியுள்ள ஒரு இறைவனாக யார எடுக்கணும், இத சுயமாக தேடினாங்க. யாரும் சொல்லி கொடுத்து தேடல்ல, சுயமாக தேடினாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க வளர்ந்த சூழல் மோசம். இவங்களுடைய வாப்பாவுடைய பெயர் தாரக், இவங்களுடைய வாப்பட பெயர். இவங்களை பெத்த வாப்பா தாரக். இவங்களுடைய வாப்பாவுடைய தம்பிட பெயர் தான் ஆசர். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் இந்த ஆசரை பத்தி தான் பேசுறான். நாங்க எல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறோம் ஆசர் தான் வாப்பா. இல்ல இல்ல, ஆசர் வாப்பா இல்ல. ஆசர் சாச்சா. அந்த காலத்தில் அரபிகளுடைய ஒரு வளமை இருந்துச்சு, சாச்சாவையும் வாப்பா என்று தான் கூப்பிடுவாங்க. வாப்பாவுடைய ஸ்தானம். தாரக்குடைய சகோதரர் தான் ஆசர். இவங்களுடைய உம்மாவுடைய பேர் உஷா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்க வளர்றது யாருடைய பொறுப்புல? ஆசருடைய பொறுப்புல வளர்றாங்க. ஆனா வாப்பா என்று தான் கூப்பிட்டாங்க. ஆனா வளர்ந்த சூரன் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த இடத்துல சிலைகள் என்ற வார்த்தையை நான் சனம் என்று பாவிக்கிறேன். இந்த காலத்துடைய நல்லதுக்காக வேண்டி சனம் என்று பாவிக்கிறேன். ஆதருடைய தொழில் சனங்களை செய்வார், அவர்கள் வியாபாரம் செய்வாரு, அதை வணங்குவாரு. இதுதான் அவருடைய வேலை. சூழல் அப்படியான மோசமான சூழல்ல வளர்றாங்க. இவங்க பாக்குறாங்க, இவங்க சனங்களை கையால இவங்களே செஞ்சு இவங்களே வணங்குறாங்க, இவங்களே விற்பனை செய்யறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழுக்க முழுக்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்றான், ஆனா உறுதியாக உள்ளத்தில் எடுத்திருந்தாங்க, இது என்னுடைய இறைவன் கிடையாது. நாங்களே செஞ்சு நாங்களே அதுகிட்ட கேட்கிறோம், இது இறைவன் அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எப்படி இவங்க இறைவனை தேடினாங்கடா பேசிக்கான விடயங்கள் அல்லாஹ் சொல்றான். பலம்மா ஜன்ன அலைஹில் லைரு ரஆ கௌகபா. ஒரு நட்சத்திரத்தை பார்த்தா, நட்சத்திரத்தை பார்த்து யோசிப்பாங்க, இது சில நேரம் ஏண்ட இறைவனா ஈக்கேலுமா? இல்ல இல்ல, இது ஏண்ட இறைவனா ஈக்கேலா. அதுக்கு பின்னால பலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹாதா ரப்பி. சும்மா சரி, இந்த கமர், இந்த சந்திரன் ஏண்ட இறைவனா ஈக்கேலுமா? இல்ல இல்ல, சந்திரனும் இறைவனா ஈக்கேலா. அதுக்கு பின்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பலம்மா ரஅ ஷம்ஸ பாஸிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர். இந்த சூரியன் இவ்வளவு பெருசா ஈக்குதே, இது ஏண்ட இறைவனா ஈக்கேலுமா? உறுதியாக எடுத்தாங்க, இல்ல இல்ல, இதுவும் ஏண்ட இறைவன் கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது பருவம் வாலிப பருவம். கியாமத்துடைய நாள் கேள்வி கேட்கப்படக்கூடிய பருவம். ஒவ்வொரு வயோதிபர்களுக்கும் அவங்களுடைய வாலிபத்தை பத்தி அல்லாஹ் விசாரிப்பான். வாலிபர்களுக்கிட்ட விசாரிக்கப்படும், உங்களோட வாலிபம் எப்படி கழிஞ்சிச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? ஏண்ட வாலிபத்தை ஒன்ன தேடுறதுல நான் கழிச்சேன். ஆனா எங்கட வாலிபர்கள் என்ன தேடுறாங்க?
16 வயதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை தேடினாங்க. எங்கட 16 வயசு பொடியன் ஸ்கூல்ல பொண்ணு தேடுறான், 16 வயது அனுப்புறது படிக்க. ஆனா எதை தேடுறோம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 16 வயது வாலிபன் என்ன தேடுறான்? சாப்பாடு வீடியோக்கள், ஃபுட் ரிவ்யூகள், நல்ல ரெஸ்டாரண்ட் எங்கே இது போய்த்து தின்றது, இதை தேடுறாங்க வாலிபர்கள், வாலிப பெண்கள். எதை தேடணும், எதை தேடக்கூடாது, அந்த பேசிக்கான நாலேஜ் எங்கட வாலிபர்களுக்கு இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 17 வயதுல ஏண்ட ஈமான் நான் யார் மேல வைக்கணும், ஏண்ட இறைவனா யார் எடுக்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தேடினாங்க. இது வாழ்க்கையில நாங்க ஒன்னாவது எடுக்க வேண்டிய படிப்பின. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால 2வது படிப்பின, 1-2 படிப்பினைகளை பார்ப்போம். 2வது படிப்பின, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த சனத்துடைய அந்த வணக்கத்துக்கு முழுமையான முறையை எதிர்ப்பாக இருந்தாங்க, முழுமையாக எதிர்த்தாங்க. கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நாங்க எங்கட ஊர்ல முஸ்லீம் ஆயிப்போம், இன்னும் ஒரு இடத்துல போனேன்னா காபிரை விட மோசமா ஆயிப்போம். எங்கள்கிட்ட தொழுகைக்காது, எங்கள்கிட்ட அமளிக்காது. ஏன் அப்படி காட்டினா எங்களுக்கு பிரச்சனை, நாங்க முஸ்லீமா இருந்தா எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு இப்படி இப்படி நடக்காது. நாங்க எங்கட ஊர்ல முஸ்லீம் தான், ஆனா வெளியில போனா நாங்க காபிர போல, களிமா இல்லாதவன போல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கால இங்கால இல்ல, முழுமையாக எதிர்ப்பு. அது என் வாப்பாவாயிக்கட்டும் எவனாயிக்கட்டும், என் மவனாயிக்கட்டும் எவனாயிக்கட்டும், மார்க்கத்துக்கு எதிரா நீ எனக்கு எதிரிதான். ஆனா அவர்களோட எப்படி பேசணும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு படிச்சுட்டாரா. இவங்க போய் ஆதர் அவங்களுடைய சாச்சா வாப்பாவை கூப்பிட்டு சொல்றான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஇத் கால இப்ராஹிம் லி அபீ ஆதர் அத்தத்தகிது அஸ்னாமன் ஆலிஹா. நீங்க இந்த சனம்களையா எடுத்துக்கொள்றீங்க உங்களுடைய இறைவனா? இதை நீங்களே செஞ்சு இதை நீங்களே கேட்கிறீங்களே, இதுகிட்ட இதை நீங்களே வணங்குறீங்களே, இது ஒரு சரியான விடயம் அல்ல. இப்படி அவங்க புத்தி செல்றாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துல ஆதர் பாவிக்கிற வார்த்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், قال اراغب انت الها عن الهتي يا ابراهيم. எங்கட இறைவனை பத்தியா நீங்க தவறா பேசுறீங்க? ரொம்ப கோபமாக கேட்டாங்க. நான் சொல்றத போல கேட்கல. எங்கட கடவுளை பத்தியா மோசமா பேசுறீங்க, எங்களை இறைவனை பத்தியா மோசமா பேசுறீங்க, என்ன தைரியம் உங்களுக்கு? இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இப்படியே நீங்க தொடர்ச்சியா பேசினீங்களா லஅர்ஜு மன்னக, உங்களைய நான் கல்லால் அடிச்சு ஊட்டால விரட்டுவேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு வாப்பா மகனுக்கு சொல்ற வார்த்தை இது. எதுக்காக வேண்டி? நீங்க செய்யற வேலை பில வாப்பா என்று சொன்னதுக்கு வாப்பா சொல்றாரு. வாப்பாக்கு ஒரு கோபம் வந்துச்சு. இந்த காலத்துல இப்படி ஒரு வார்த்தை ஒரு மகனுக்கு வாப்பாக்கு பாவிக்க கஷ்டம். ஏன்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்க சொல்றாங்களே அர்ஜு மன்னக்க, உன்னைய விரட்டுவான் ஊட்டால் அடிக்கி. ஆனா இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? வாப்பா சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி, உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வேன். சுப்ஹானல்லாஹ். நீங்க என்னைய விரட்டுங்க, நீங்க என்னை அடியுங்க, ஆனா நான் உங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்வேன், பாவ மன்னிப்பு கேட்பேன் உங்களுக்காக வேண்டி. ஆனா இந்த காலத்துல வாப்பா அடிப்பீங்க, நாங்க கைய வச்சுட்டு சும்மா தானே ஈப்போம். பேசுறாங்களா இல்லையா? விரட்டுவீங்க. உங்களோட சொத்தா இது? ஏண்டா அப்பட சொத்து, உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ எனக்கு உரிமை இருக்கு. இப்படிதான் பேசுவாங்க மகன்மார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படிச்சு தாராங்க. அடே வாப்பா பாத்தில் இருக்கிறாரு, வாப்பா குஃபுர்ல இருக்கிறாரு, வாப்பா களிமை இல்லாம இருக்கிறாரு. ஆனாலும் அந்த வாப்பா எங்களோட மோசமா நடந்தாலும் அந்த வாப்போட நாங்க எப்படி நடக்கணும்? இது யாருடைய விஷயம் தெரியுமா? ஒரு காஃபிர் வாப்பா, களிமை இல்லாத வாப்பா ஏசுறாரு, அந்த வாப்போட நடந்து கொள்ள வேண்டிய முறை. ஒரு காஃபிரோடு அப்படி நடக்கணும் என்றா எங்கட முஸ்லிம் களிமா சென்ன வாப்பாவோட எப்படி எல்லாம் நடக்கும்? வாப்பா கொஞ்சம் கடுமையா பேசினா சில கட்டங்கள் நீ எனக்கு வாப்பாவே இல்லை என்று யோசிக்காம பேசணும். உள்ளங்கள் உடைச்சு போடுறோம். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துடைய உள்ளத்திலே என்னைய பத்தி அங்க கேளுங்க இங்க கேளுங்க, எங்க கேட்டாலும் உங்களோட வள்ளல் எங்க விளங்கும் தெரியுமா? எங்கட வள்ளல் எங்கட உம்மா வாப்பா கிட்ட கேட்கணும். மாஷா அல்லாஹ், என்ன மகன் ஸ்ரீதேவி வாப்பா, அவனை நான் கபூல் செஞ்சேன். இப்படி ஒரு வாப்பா செல்லணும். அவன் ஆலிம் அல்ல, அவன் முக்தி அல்ல, அவன் பெரிய அந்தஸ்துக்கு போனாலும் தைரியமாக மிம்பர்ல இருந்து செல்லும். வாப்பா கிட்ட பேசி கேட்கலும் உன மகன் எப்படி
ஏண்ட மகன் நல்ல மாஷா, ஏண்ட மகனை நான் கபூல் செஞ்சேன். இப்படி எத்தனை வாப்பமார் சொல்லுவாங்க, வெளிரங்கத்துல நடிப்பாங்க, எவ்வளவு இடம் ஏறி இறங்குறாங்க, எவ்வளவு ஏச்சு பேச்ச பொறுத்து கொள்றாங்க, எவ்வளவு கஸ்டமர்ஸ் கிட்டால ஏச்சு பண்றாங்க, எவ்வளவு கல்வி உடையுது வெளியில, எவ்வளவு கஷ்ட நஷ்டம். ஆனா இல்ல இல்ல, எவ்வளவு பேர் வீட்டுக்கு போன உம்மாவை தேடுற கூட்டம், வாப்பாவை தேடுறது சரியான குறவு. அதுதான் சொல்லுவாங்க, கத்திரிக்காய் கையும் காலும் முளைச்சா அப்படிதான். ஏன் இப்ப பெருசாகிட்டாரா, இப்ப வாப்பா கணக்கு இல்ல, இப்ப உம்மா, இப்ப கூட்டாளிமார். ஆனா வாப்பா ஒதுக்கப்படுறார். சொர்க்கத்துடைய வாசலுடைய நடுவாசல் இது. நானும் ஒரு தந்தைன்றதுக்காக வேண்டி பேசல, ஷரியத் ஏதோ அதை பேசுறேன். வாப்பா யார், எந்த அமைப்புல இருந்தாலும் களிமா சொல்லி இருக்கிறாரா, காபிரா இருந்தாலும் கண்ணியப்படுத்துற இஸ்லாம், களிமா சொல்லி வேற லைன்ல இருந்தாலும் எப்படி பேசணும் இஸ்லாம் படிச்சு தருவது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டினாங்க, வாப்பா நீங்க என்ன அடிச்சு விரட்டுங்க, ஆனா நான் இஸ்திக்ஃபார் செய்வேன் வாப்பா, நான் போக மாட்டேன், நான் போறது வேற, ஆனா உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இரண்டாவது தகுதி, பின்பற்றுவதற்கு தகுதியான நபி. மூணாவது தகுதி, வாழ்க்கையில் அவங்க பொய்கள் மூணு தான் பேசுகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்க்கையில பேசின போய் 3. இந்த 3ஐயும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசினது போய், 2 பேசினாங்க இஸ்லாத்துக்காக வேண்டி, ஒன்று தான் பேசினாங்க அவங்களுக்காக வேண்டி. வாழ்க்கையில கொஞ்சம் யோசிங்க, வாழ்க்கையில 3 பொய் தான் என்றா, மவுத்து வரைக்கும் 3 பொய் தான். சுப்ஹானல்லாஹ். முதலாவது பொய் என்ன தெரியுமா, எங்களுக்கு தெரியும், அவர் சின்ன பிராயம் ஈக்கக்கூடிய நேரம், இந்த சனத்துடைய வணக்கத்துக்கு முழுமையா எதிர்ப்பாக ஈண்டாங்க. இந்த நேரத்துல ஊர் மக்கள் எல்லாம் ஒரு திருவிழாக்கு போனாங்க. போன நேரத்துல இவங்களையும் கூப்பிட்டாங்க. இந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரையலாண்டாங்க. காரணம் கேட்டாங்க, ஏன் நீங்க வரல? இவங்க சொன்னாங்க, நான் நோயாளி ஆயிக்கிறேன் வரல. இது பொய். அவங்க ஆரோக்கியமா தான் நீந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபகால இன்னி ஸகீம், நான் நோயாளி ஆயிக்கிறேன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த திருவிழாக்கு போகல. இது பொய். இரண்டாவது, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலைகள் எல்லாம் அவங்க திருவிழாக்கு போயிட்டு வாராங்க, அந்த சனங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டுட்டு, இந்த நேரத்துல வந்து விசாரிக்கக்கூடிய நேரம், ஒரு பெரிய சனத்துடைய களத்துல கோடாரி தொங்குது. கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஊழ் மக்கள், நாங்க இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீங்க தான் முழுமையான எதிர்ப்பு தெரிவிச்சீங்க, நீங்க தான் இதை செஞ்சிருப்பீங்க. இந்த நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பொய் ஒன்று சொன்னாங்க, இதெல்லாம் நான் செய்யல, அந்த பெரிய கோடாரி யார்ட களத்திலேகி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தான் அவர்கிட்ட பேசுறீங்களே. இது இரண்டாவது பொய். மூணாவது பொய் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எப்படி என்றா, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய அருமை மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்களை கூட்டிக் கொண்டு ஒரு பிரயாணம் போறாங்க. அந்த நேரத்துல அந்த ஊர்ல ஈக்கக்கூடிய அரசன் சரியான மோசமான கொடுங்கோலான அரசன், பெண்களோட மோசமாக நடந்து கொள்ளக்கூடியவன், பெண்களை கண்டா அவன் உட்ரல்ல. இந்த நேரத்தில் அவனுடைய அமைச்சர் பேசி செல்றாங்க, இப்படித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க, அவங்களோட அவங்களோட மனைவி அழகான பெண் அவங்களும் வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த அரசன் கூப்பிட்டு கேட்கிறாங்க, இவங்க யார், இந்த பெண் யார்? இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது எந்த சகோதரியர், இதுதான் அவங்களுக்காக வேண்டி வாழ்க்கையில் அவங்க பேசின போய். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அதாப் அந்த அரசனுக்கு இறங்கிச்சு. அது இல்லை இங்க சம்பவம். ஆனாலும் கொஞ்சம் யோசிங்க, வாழ்க்கையில 2 பொய் இஸ்லாத்துக்காக வேண்டி, தன்னுடைய ஒரே ஒரு பொய், எந்த சுயலாபத்துக்கும் இல்ல, யாரை ஏமாத்துறதுக்கு போய் செல்லல, யாருக்கும் பங்களோட் வேலை செய்யறதுக்கு போய் பேசல, யாருக்கும் மோசடி செய்யல, தன்னுடைய மனைவியை பாதுகாக்க ஒரு பொய் பேசினாங்க. ஆனா எங்கட வாழ்க்கையை பார்த்தா வாழ்க்கையில 3 உண்மைக்கிறதே ஆச்சரியம் தான். வாழ்க்கை முழுக்க பொய் தான். வாழ்க்கை முழுக்க பொய்ய மட்டும்தான் பேசுவோம். தயாரிப்பு இல்லாத, ஒரு நல்ல சாமான் இல்லாத, ஒரு உஜார் இல்லாத ஒரு சாமான விற்க போனேன்றாலும் நாங்க சொல்லுவோம், மாஷா அல்லாஹ் இது நல்லம் தான். வாயை திறந்தா பொய் தான் பேசுறோம். குர்ஆன்ல நேரடியாக அல்லாஹ் பேசுறார், வயலு யௌமஇதில் லில் முகذிபீன், பொய் பேசுற உனக்கு எல்லாம் வயல் என்ற நரகம் ஈகுது, இவனுக்கு எல்லாம் வயல் என்ற நரகத்தை நாங்க வச்சுக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில 3 போய் எந்த ஒரு லாபத்துக்காக வேண்டியும் பேசப்படாத ஒரு நபி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பின்பற்றுவதற்கு தகுதியான நபி. 4வது எழுதுறாங்க வாழ்க்கையின படிப்பின, ஈமான் என்றா எப்படி ஈகும். ஆரம்பத்தில் ஈமான தேடினாங்க,
அவங்களோட வாலிப பருவத்துல தேடினாங்க. ஆனா இப்ப படிச்சு தாராங்க. எப்படி? நாங்க ஈமான் கொண்டுட்டோமா, களிமா சொல்லிட்டோமா, அல்லாஹ்வை இறைவனை எடுத்துட்டோமா, எங்கட ஈமான் எப்படி ஈக்கணும் என்று பிராக்டிகல்ல படிச்சு தாராங்க. எப்படி ஈமான்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, காட்டி தாராங்க. சனம்கள் எல்லாம் உடைச்சதுக்கு பின்னால ஊர் மக்கள் எல்லாம் முடிவெடுத்தாங்க. என்ன முடிவு? அவங்களோட சேர்ந்தாங்க நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோல் அரசன். அவங்களும் சேர்ந்து கொண்டாங்க. சேர்ந்து முடிவு எடுத்தாங்க. சொன்னாங்க, உங்களோட தெய்வங்கள் அவமதிச்சதுக்காக வேண்டி இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இவனை நெருப்புல போடும். அதுதான் இவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய தண்டனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்த நெருப்புல போட முடிவெடுத்து பெரிய ஒரு நெருப்பு குண்டம் தயாரிப்பு செய்யப்படுவது. பெரிய நெருப்பு குண்டம் பத்தி எரியுது. கிதாபுகள் எழுதுறாங்க, எவ்வளவு சூடெண்டா அந்த நெருப்பு குண்டத்துக்கு மேலால ஒரு பறவை ஒன்று பறந்து போனா அப்படியே உருவி உள்ளுக்கு விழுந்துடும். அந்த அளவுக்கு சூடு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நம்ரூத் என்று செல்லக்கூடிய அரசனும் சேர்ந்து கொண்டான் இந்த இடத்துல. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய ஈமான் உசும்பல்ல, கொஞ்சமும் உசும்பல்ல. தூக்கி போடப்படுவது. பேசிக்கான சம்பவங்கள் இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. பேசிக்கான அடிப்படையான சம்பவங்கள், சின்ன புள்ளைகள் கேட்ட கதைகள் தான், உண்மையான கதைகள் தான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய ஈமான் தூக்கி வீசப்படுறாங்க நெருப்பு குண்டத்துல. அந்த நேரமும் மலாயிக்காமார்கள் உதவி வருவது. சொன்ன வார்த்தை என்ன? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் என்ற விஷயத்துல போதுமானவன், அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் என்றது இதுதான். எவ்வளவு பெரிய வாழ்க்கையில சோதனை வந்தாலும், நோய் வந்தாலும், எவ்வளவு முசீபத்து வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் அல்லாஹ் உசுப்பி பார்ப்பான். சஹாபாக்களுக்கு சோதனையை கொடுத்தான். குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான், சூரத்து தௌபால செய்றான். எப்படி சோதனை தெரியுமா? சில சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க உண்மையில நபிதானா? அல்லாஹ் இந்த ஒத்த நீக்கிறானா? சுப்ஹானல்லாஹ். இது யாரும் கேட்கல, சஹாபாக்கள் கேட்டாங்க. வரலாறுகள் எடுத்து பாருங்க. சூரத்து தௌபால அல்லாஹ் பேசுறான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அவங்களுடைய ஈமான நாங்க உசுப்பினோம், ஆட்டி பார்த்தோம். இல்ல உறுதியாக நின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி வரும். அதுக்கு பின்னாலே உறுதியாக இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய ஈமானும் அப்படிதான். எங்களுக்கு ஒரு காய்ச்சல் வரையலா, நாங்க ரப்புக்கு ஏசுவோம், எங்களுக்கு தான் இந்த முசீபத். எங்களுக்கு ஒரு தலைவரி வரையலா, நாங்க ஏசுவோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் நொம்பலம் வரையலா, ஏசுவோம். ஏன்? பொறுத்து கொள்ள முடியாது. சோதனைகளை வாழ்க்கையில தாங்கேலா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களுக்கு அல்லாஹ் சோதிப்பான், சோதனைகளை கொடுப்பான். அந்த காலத்துல வாழ்ந்த எவ்வளவு சஹாபாக்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு எடுத்து பாருங்க, எவ்வளவு சோதனை. சுப்ஹானல்லாஹ். கொலை செய்யப்பட்டாங்க. இன்ன லிகுல்லி நபியின் ரஃபீகன் ஃபில் ஜன்னah. சொர்க்கத்துல ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒரு கூட்டாளி இருப்பாங்க, நண்பன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ அன்த ரஃபீகி ஃபில் ஜன்னah. சொர்க்கத்திலே என்ற கூட்டாளி நீங்க தான் உஸ்மான் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு எப்படி தெரியுமா இருந்துச்சு? முடிவு ஷியாவுடைய ஆரம்பமும் அதுதான். அவங்களுடைய 12 வருஷ ஆட்சியில பேலன்ஸ் 6 வருஷம் ரொம்ப கடுமையா, ரொம்ப மோசமாக போச்சு. சோதனை எப்படி என்றா, வந்து கொலை செய்யறாங்க. முதலாவது விரல்களை வெட்டினாங்க, விரல் எல்லாம் வெட்டினாங்க. இரும்பு கம்பி ஒன்று எடுத்து தலையில அடிச்சாங்க. நாங்க எப்படி துவா கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல மௌத்த தாயா அல்லாஹ், நிம்மதியா மௌத்தாவும். அப்படிதான் எங்கட துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முடிவு எப்படி? இரும்பு கம்பியால தலைக்கு அடிக்கப்படுது. சுருண்டு விழுறாங்க. அவனோட மனைவி ஓடி வாராங்க, வந்து தடுக்க பாக்குறாங்க, மனைவியை தள்ளி விடுறாங்க. அப்படியே எடுத்து ஒரு இரும்பு கம்பி ஒன்றால குத்துறாங்க வயிற்றுல. ஷஹீதாக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. இப்ப அந்த காஃபிர்கள் எல்லாம் முன்னுக்கு வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? வரலாறு எடுத்து பாடி சொன்னாங்க, இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஜனாஸாவை யாரும் அடக்க முன் வாரல்ல, யாரும் அடக்க முன் வாரல்ல. வந்த அவங்களும் கொலை செய்யப்படுவாங்க.
எல்லா சஹாபாக்களும் பேசாம தான் நீந்தான். இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியில் ஒரு பெண் தான் முன்னுக்கு வந்தாங்க, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. வந்து சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அடக்க உடல்லையா, நான் இழுத்து கொண்டு போய் அடக்கம் செய்வேன். இந்த நேரத்துல அவங்களோட பயந்துட்டாங்க. ஏன்? நபியுடைய மனைவி சொன்னாங்க, அப்படியா 4 பேருக்கு அனுமதி தாரோ, 4 பேர் தான் ஜனாதாவை தூப்போம். யார்ட? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஜனாதா தூக்கப்படுவது. ஜனாதா 4 பேர் முன்னுக்கு வந்து தூக்கினா, 4 சஹாபாக்கள் தூக்கி கொண்டு போகப்படுவது. எந்த ஜனாதாக்கு பூவை வீசணுமோ கல்லால் அடிச்சாங்க காஃபிர்கள். அட்டிக்கிறாங்க கல்லால, அட்டக்கம் செய்யற வரைக்கும் அடிதான். கொண்டு போய்த்து கபரு கிட்ட கொண்டு போறாங்க, ஜன்னத்துல் பக்கீலுக்கு தடுத்தாங்க. சொன்னாங்க, ஜன்னத்துல் பக்கீல் அடக்க விட மாட்டோம், வெளியில தான் அடக்கும். கெஞ்சினாங்க, அழுதாங்க, கண்ணீர் வடிச்சாங்க. ஆனாலும் அடக்க உடல்ல ஜன்னத்துல் பக்கிக்கு வெளியே தான் அடக்கினாங்க. இப்ப ஜன்னத்துல் பக்கி பெருசாவிக்கு, அதனாலதான் அவங்களோட கபர் உள்ளுக்கு வந்தீங்க. ஆனா தொங்கல்ல தான் நீக்கும் கபர். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானியத்துக்கு வார சோதனை இப்படிதான். பொறுமை செஞ்சான். துனியாலே அந்தஸ்து தான், ஆகிரத்திலும் பெரிய அந்தஸ்து தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு தாராங்க, ஈமானுக்கு சோதனை வரும். சில கட்டங்கள்ல யோசிப்போம், இப்படி கஷ்டமே அப்பா, இவ்வளவு கடனே அப்பா, வெளியில தலை காட்டையிலவே அப்பா, எப்படி மான மரியாதை போகுது வரும். எங்கட உம்மத்துக்கு சோதனை வாரது சுன்னத், அல்லாஹ் சோதிப்பான். ஆனா பொறுமை. நான் 5வது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தியாகியாக இருந்தாங்க, பெரிய தியாகி. அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் தியாகம் செஞ்சாங்க. எங்களுக்கு நேர காலத்தை கொடுக்கலாமே, ஒரு 5 நேரம் தொழுகை, எங்களுக்கு 1 மாசம் நோன்பு, பெரிய ஒரு தியாகம். ஆனா அவங்க பெரிய பெரிய தியாகங்கள் செஞ்சாங்க. எந்த அளவு பெரிய தியாகம்? நீண்ட காலத்துக்கு பின்னால், எத்தனை வருஷ காலம் புள்ளை இல்ல, புள்ளையோடு கிடைக்குது. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நபி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்ச உடனே அல்லாஹ்வுடைய கட்டளை 2 பேரையும், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் கொண்டு போயிட்டு பாலைவனத்துல விட்டுடுவாங்க. கொஞ்சம் யோசிங்க, மனைவி மனுஷி எல்லாம் கொழும்புல இருக்கிறார், தனியா விடுவோமா வர சொல்லி? சிரமப்பட்டு நாங்க போயிட்டு கூட்டிட்டு வருவோம். அப்படி இல்ல பஸ் ஏற்றி விட்டாலும் அடிக்கடி கால் பண்ணி விசாரிப்போமே, வந்து சேர்ந்துட்டாவா 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 சேர்ந்துட்டாவா. பயம். அந்த நேரத்துல தொலை தொடர்பாடல்கள் ஒன்றும் இல்ல, எந்த வசதியும் இல்ல, யாரையும் கான்டாக்ட் பண்ணல, போகக்கூடிய வாகன வசதிகள் இல்ல. கொண்டு போய்த்து விடுறாங்க. ஆனா அல்லாஹ்வோட கட்டளை எப்படி தெரியுமா? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உங்களோட வாயால் ஒன்றும் சொல்லவான். சுப்ஹானல்லாஹ், எப்படியும் சோதனை பயங்கரம், பயங்கரமான தியாகி. கொண்டு போய் விட்டுட்டாங்க. கை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மனைவி மீக்கிறா, சுத்தி பாக்குறாங்க, ஒரு மரம் சரியில்லை, குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்ல. கொண்டு போய் விட்டுறாங்க. விட்டுட்டு ஒன்றும் பேசல, வேகமாக நடந்து வராங்க. கிதாபில் எழுதுறாங்க, 2 கண்ணால் அப்படியே கண்ணீர் வடிஞ்சு நெஞ்சில புழு. தியாகம். கேட்கிறாங்க, எங்கப்பா போறீங்க விட்டுட்டு? ஒன்றும் பேசல. நல்லா கட்டல. செய்வோமா? செய்வோமா? வாழ்க்கையில ஒரு காலமும் செய்ய மாட்டோம். பேசக்கூடிய நானாக இருந்தாலும் மாறாங்க. இந்த நேரம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சு கொண்டாங்க. கேட்டாங்க, இல்ல அல்லாஹ்வோட கட்டளையா? சென்ன உடனே நின்றுட்டாங்க. நின்றுட்டு திரும்பி வந்துட்டான், ஒன்றும் பேசல. சொன்னாங்க, அல்லாஹ்வோட கட்டளை நான் கபூல் செய்கிறேன், நீங்க தைரியமாக போங்க. அல்லாஹ் இருக்கிறான். தவக்குல் உள்ள பெண், என்னோட மனைவி பேசுவாவா? நீங்க பேசிடுவீங்க உட பாட்டுல, தின்றதுக்கு ஒன்றும் இல்ல. எப்படி துவா தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். நீண்ட சம்பவம், ஜம்சம்முடைய வரலாறு, அது இந்த இடத்துல பேசுறது நோக்கம் அல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தியாகம் செஞ்சாங்க, தவக்குல் அல்லாஹ்வுடைய மேல வச்சாங்க. எப்படி துவா கேட்டாங்க தெரியுமா? பாலைவனத்துல விட்டுட்டு துவாவை பாருங்க. குர்ஆன் பேசுது, சூரா இப்ராஹிம் எங்களுக்கு படிச்சு தருவது. இந்த துவாவை வாழ்க்கையில நாங்க கேட்கவே மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். கேட்டாங்க, எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், ஓன மேல தவக்குல் வச்சு விட்டுட்டு வந்திருக்கிறேன், அந்த இடத்துல ஒன்றும் இல்ல. ஆனா என் மனைவி பிள்ளைக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும். எப்படி தெரியுமா? சாப்பாடு அல்ல, பழங்களை தான் நீ சாப்பாடா கொடுக்கணும். சுப்ஹான். எப்படி எப்படி ஈமான் ஆகும்? ஒன்றுமே இல்ல, ஒரு மரம் மட்டும் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, அந்த இடத்துல நீ பழத்தை மட்டும்தான் சாப்பாடா கொடுக்கணும். யாருட மேல தவக்குல்? ரப்புட மேல தவக்குல். அவ்வளவுதான். படிக்கணும் கண்ணியமிக்கவர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய தியாகத்தை தான் பெருநாளா கொண்டாடுறோம். சும்மா பெருநாளா கொண்டாடுறதுல அர்த்தம் அல்ல.
3 நாள் நாங்க அப்படியே தொடர்ச்சியா 3 பெருநாள், அது அர்த்தம் அல்ல. அவருடைய வாழ்க்கை எங்கட வாழ்க்கையில ஏதாவது ஒன்றாவது ஈமான தேடுறோமா, ஈமான்ல உறுதியா இருக்கிறோமா, தியாகம் செய்யறோமா? நாங்க தியாகம் செய்யாம ஒரு காலம் எங்ககிட்ட தியாகம் உருவாகாது. நாங்க தியாகம் செய்யாம எங்கட புள்ள கிட்ட தியாகம் வராது. இஸ்லாத்துக்கு நாங்க தியாகம் செய்யலையா, அல்லாவுக்கு நாங்க தியாகம் செய்யலையா, விளங்கிக்கோங்க, வார்த்தை எழுதிக்கோங்க, ஒரு காலம் எங்கட புள்ள எங்களுக்கு தியாகம் செய்யாது. 5 நேரம் நாங்க அல்லாவுக்கு கொடுக்க ரெடி இல்ல. எங்கட மவன் மதரசால 7 வருஷம் ஓதுவானா? ஒரு காலமும் ஓத மாட்டான். நாங்க தியாகம் செய்யணும். நாங்களே இஸ்லாத்துக்கு தியாகம் இல்லை, நாங்களே அல்லாஹ்க்கு தியாகம் இல்லை. அப்ப எங்க தியாகம் வரும்? எங்கட பரம்பரையில் ஒரு காலமும் தியாகம் உருவாது. அவங்க செஞ்ச தியாகம் அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய விடயத்துல அல்லாஹ் என்ன பகிரங்கமாவே குர்ஆன்ல இப்ப 8 வருஷத்துக்கு பின்னால பாலைவனத்துல விட்டு 8 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வாராங்க குடும்பத்தை பார்க்க. எப்படி சந்தோஷம், புள்ள பெருசாவிட்டாங்க, வாராங்க, வந்து சந்தோஷம் 1-2 நாள் ஈக்கிறாங்க. 4 ஈக்க போகல அல்லாஹ் கனவுல ஒரு சோதனை. சுப்ஹானல்லாஹ். இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து அறுத்து பலியிடுங்க. கொஞ்சம் யோசிங்க, பிச்ச காலத்துக்கு போற 9 வருஷத்துக்கு போற புள்ள கிடைச்சு, அதே அந்த புள்ளையோட மீக்கல்ல விட்டுட்டு ரிட்டர்ன் 8 வருஷத்துக்கு போற வீட்டுக்கு வாரார். வந்ததுக்கு போற அல்லாஹ் சொல்றான் அறுத்து பலியிடுங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த தியாகம் அல்ல நாங்க செய்ய செல்றது. இந்த தியாகம் செஞ்சா நாங்க எப்போ இஸ்லாத்தை விட்டு போய்த்தீவோம். இந்த தியாகம் எங்கட வாழ்க்கையில் எல்லாம் செய்ய சென்னா நாங்க எப்போ இஸ்லாத்தை விட்டு போய்த்தீவோம். இந்த தியாகம் எங்கட வாழ்க்கையில செய்யலாம். அல்லாஹ் ஐத்தான் இந்த உம்மத்துக்கு லேசா வச்சுக்கிறான். சின்ன அமல் பெரிய கூலி. ஒரு ஜும்மா தொழுகையுடைய கூலி என்ன தெரியுமா? இந்த ஜும்மா தொழுகையுடைய குத்துபா ஒருத்தர் சரியா கேட்டு வாழ்க்கையில் எடுத்து நடந்து எடுக்கிற நியத்தோட கேட்டு 2 ரக்காத் தொழுது அதுக்கு பின்னால அல்லாஹ் அதை கபூல் செஞ்சா 500 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. சுப்ஹானல்லாஹ். சும்மா இல்ல, சின்ன அமல் தான் பெரிய கூலி. ஏன்? ஆயுசு குறைவா கொடுக்கப்பட்ட உம்மத்துனாங்க. அதனால ஒவ்வொரு சின்ன அமலுக்கு பின்னால் அல்ல பெரிய வரைவிலக்கணங்களை வச்சுக்கிறாங்க. இஸ்லாம் என்றது சும்மா அல்ல, களிமாவை சொல்லி சும்மா வாழ்றது அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்த குர்பான் கொடுக்க முன்னுக்காவினாங்க. எப்படி எடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால மவனாயிக்கட்டும் எவனாயிக்கட்டும் அல்லாஹ் அறுக்க சொன்னா அறுப்பன், அவ்வளவுதான் தியாகம். அந்த தியாகம் அவங்களுடைய பரம்பரையில் அல்லாஹ் 13 நபிமார வெளியில கொண்டு வந்தார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க ஒன்றுக்குமே ரெடி இல்லாம வாழ்றோம். பெருமனே ஹஜ்ஜி பெருநாளா, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம். பேசிட்டு மட்டும் சும்மைக்கிறோம், வாழ்க்கை வரலாறு எடுத்து படிக்கிறது. அவனோட தியாகம் நான் பேசினது இந்த இடத்துல 2-3 விஷயம். அல்லாஹ் குர்ஆன் இந்த உலகத்துல மட்டுமல்ல, மௌத்துடைய நேரம், ஆகிரத்துடைய வாழ்க்கை 2 இடத்திலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். சும்மா கண்ணியம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? வத்தகல்லாஹு இப்ராஹிம கலீலா. இப்படி தியாகம் செஞ்ச நபியை தான் நான் என்ற கூட்டாளி எடுத்தேன். இப்படி தியாகம் செஞ்ச சொல்லிதான் கூட்டாளி என்ன, சும்மா கூட்டாளியாக இல்ல. எப்படி கூட்டாளி தெரியுமா? மௌத்துடைய கட்டம். இன்ஷா அல்லாஹ் இந்த 2 சம்பவத்தோட முடிச்சு கொள்றோம். மௌத்துடைய கட்டம் எப்படி கண்ணியப்படுத்தினான் தெரியுமா? ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போறாங்க ரூஹ் எடுக்கிறதுக்காகவே. இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈகிறாங்க. பொதுவா நபிமார்கள் இந்த ரூஹ் எடுக்க முன்னுக்கு அனுமதி கேட்கும். இது முக்கியமான ஒரு விஷயம். நபிமார்களுடைய விடயத்துல அனுமதி கேட்கப்படுவது. இந்த நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்விகள் தொடுக்கிறாங்க. கேட்கிறாங்க, நான் யாருன்னு தெரியுமா? சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய கலீல், நண்பன், கூட்டாளி. நான் கேட்கறது அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் கேட்டுட்டு வாரீங்களா? கேட்டா என்ன சொன்னாங்க? ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் உயிர் எடுக்க விருப்பமா கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. ஏன்னா நான் அல்லாஹ்வுடைய நண்பன், அவன் ஏண்ட உயிர் எடுக்க சொல்லி அனுப்பிக்கிறான். ஒரு நாளும் ஒரு காலமும் ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் உயிர் எடுக்க விரும்ப மாட்டான். கேட்டுட்டு வாங்க, ஏண்ட உயிர் எடுக்கிறது விருப்பமா என்று சொல்லி. சுப்ஹானல்லாஹ். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் போறான், பேச்சு கேட்கிறான், யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து கிட்ட போனது. அவங்க கேட்டாங்க, இப்படி ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் உயிர் எடுக்க விருப்பமா? நீங்க பெய்த் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், பெய்த் இப்ராஹிம் கிட்ட நீங்க கேட்டுட்டு வாங்க, நான் கேட்டேன்னு சொல்லி ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை சந்திக்க விருப்பம் இல்லையான்னு சொல்லி கேட்டுடுவாங்க. சுப்ஹான். மௌத்துடைய கட்டம் அல்லாஹ் எங்களை சந்திக்க விரும்பணும். நாங்களும் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பணும்.
அதுதான் உண்மையான முஸ்லிம்ட வாழ்க்கை. 10 பேர் பதுவோட மௌத்தாகிறல்ல, அடுத்தவன மனசை நோவிச்சுட்டு மௌத்தாகிறல்ல, குடும்பத்தை பிரிஞ்சிட்டு மௌத்தாகிறல்ல, கடன் வச்சுட்டு மௌத்தாகிறல்ல, பொழு போட்டுட்டு மௌத்தாகிறல்ல. அல்லாஹ்ட பொருத்தத்தோட மௌத்தாகணும். அல்லாஹ் விரும்பணும் இந்த அடியானே சந்திக்க வரணும் வாப்பா, நானும் அவனை சந்திக்க விரும்பணும் வாப்பா, அல்லாஹ் விரும்பணும். அப்படியான மௌத்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் நிர்வாணமா தான் நிப்பாட்டுவார். ஒவ்வொரு மனிதர்களும் மஹ்ஷருடைய மைதானம் நிர்வாணமாக நிற்பாங்க. ஒவ்வொருத்தரும் மீப்பாங்க, உள்ளத்துல யோசனை, நான் நரகவாதியா சொர்க்கவாதியா? இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தான் இந்த மிம்பருடைய ஆரம்பத்துல சொன்ன ஹதீஸ், அலா வ இன்ன அவ்வலல் ஹலாயிக் யுக்ஸா யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்திலும் 1வது ஆடை அணிவிக்கிறது அந்த நிர்வாணிகளுக்கு மத்தியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான். சுப்ஹானல்லாஹ். கிதாபுல இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தத்கிரால எழுதுறாங்க, காரணம் என்ன தெரியுமா? சொன்னாங்க, நும்ரூத் அவங்களோட சேர்ந்த மக்கள் எல்லாம் இவரை நெருப்புல தூக்கி போடக்கூடிய நேரம் நிர்வாணமா தான் தூக்கி போட்டான். அந்த தியாகத்துக்கு தான் அல்லாஹ் கியாமத்துல கண்ணியத்தை வச்சுக்கிறான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், துல்காதாவுடைய மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். பாதி மாதத்தை கழிச்சிட்டோம். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை முன்னோக்கி இருக்கிறோம். அதிகமான ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜுக்கு போறாங்க. குர்பானுடைய நியத்திக்கிறவங்க குர்பானுக்கு தயாராகிறாங்க. மத்தவங்க பெருநாள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க. இது எல்லா தியாகங்களும் இந்த அமல்களுக்கு முழு சொந்தக்காரன் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றத வாழ்க்கையில மறக்கவாங்க. வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து படிங்க, உலமாக்கள் அன்னைக்கு கேளுங்க. வாழ்க்கையில் என்ன படிப்பினைக்கு ஆக குறைஞ்சது எல்லாத்தையும் எங்கட வாழ்க்கையில் எடுக்க கஷ்டம் என்றாலும் வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில ஒரு படிப்பினையாவது ஒரு முன்மாதிரியாவது வாழ்க்கையில் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திஹ்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்